ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 ஜெயிக்கிறதுக்கான ஆசை கொஞ்சம் கூட வந்து கௌதம் கம்பீருக்கு இல்ல. பிசிசிஐ கூட இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ அவங்களுடைய ஃபியூச்சர் பத்தி கேட்கும்போது ஒரு பதில் சொல்லப்படுது. அதாவது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருப்பாங்களாங்க? இத வந்து ஒரு கோச் கிட்டயோ, செலக்ஷன் கமிட்டி கிட்டயோ கேட்டா, இப்போ அவங்களுடைய கரண்ட் ஃபார்முக்கு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்? சார், கண்டிப்பா இருப்பாங்க சார். டெஃபினட்டா இருப்பாங்க. அப்படிதானே சொல்லணும். ஒரு கேன் வில்லியம்சன் உடைய ஃபியூச்சர பத்தியோ, வரப்போற ஒரு வருஷம், 1 1/2 வருஷம் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு கப்புக்கோ, அவங்கள பத்தியோ, இல்ல எந்த டீம நீங்க எடுத்துக்கங்க. ஒரு ஸ்டீவ் ஸ்மித்த பத்தி ஆஸ்திரேலியா கிட்டயோ, இல்ல வந்து ஒரு பாபர் அசாம பத்தி பாகிஸ்தான் கிட்டயோ, ரிட்டயர் ஆவறதுக்கு இன்னும் 2, 3 வருஷம் இருக்குது, இல்லன்னு நீங்க டவுட் படுற எந்த பிளேயர வேணா நீங்க எடுத்துக்கங்களேன். அவங்கள பத்தி அந்த போர்ட் கிட்ட கேட்டா, we wish he plays for our team. Definitely we need somebody like Kane Williamson in our squad. Definitely we want Steve Smith for 2027 ODI World Cup. அப்படிதாங்க ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு போர்டை சார்ந்த அந்த கோச்சுகளும் பேசிட்டு இருக்காங்க. இங்க எவன் கொடுத்தது இந்த கௌதம் கம்பீருக்கும் கௌதம் கம்பீருடைய பேட்டிங் கோச், பவுலிங் கோச், இந்த அசிஸ்டன்ட் கோச் இவ்வளவு தைரியத்தை? இன்னைக்கு இந்த கொட்டாக் அப்படிங்கிறவர் வந்து பேட்டிங் கோச் அவர் சொல்றாரு 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் வந்து இட் இஸ் வெரி டூ ஃபார்ங்க. எதுக்கு அதை பத்தி இவ்வளவு சீக்கிரம் பேசணும் அப்படின்னு எந்த கேள்விக்கு இந்த பதில் வருது? ரோஹித் சர்மா, விராட் கோலி உங்களுடைய ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027 விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது ரொம்ப நாள் இருக்குதுங்க. அதை பத்தி இப்ப ஓ அப்போ போகட்டும் சார், நிறைய டைம் இருக்கு சார். இப்ப வந்து நல்லா விளையாடுறாங்க, அதை பத்தி மட்டும் பார்ப்போம். இப்ப அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, இப்ப பிரில்லியண்டா விளையாடுறாங்க, எல்லாம் சூப்பர் சார். அது ரொம்ப தூரம் சார். என்ன அவ்வளவு தூரம்?